குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இப்படி ஒரு முறை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் சாதம் செய்யலாம் வாங்க. இந்த கேரட் சாதம் பார்த்திங்கன்னா எப்போவுமே செய்கிற மாதிரிலாம் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். குக்கர்லேயே செய்ய போகிறோம். 2 விசில் வச்சா போதும். இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறட்டும். அந்த டைமில் மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். இதில் 2 கேரட்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்ல பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அரை கப் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். இப்போ கேரட்டோட பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயமை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. ஏன்னா நம்ம கேரட் அரைக்கிறப்பவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிடணும்ல. நான் இந்த கேரட் சாதத்தில் நல்ல கலர் வர்றதுக்காக தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். கேரட் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் வந்திருக்கு. நம்ம மிளகாய் தூள் எண்ணெயிலேயே வதக்கணும்ல, ஸோ நல்ல கலர் வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேரட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, தண்ணியை விட அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தோம். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தக்காளி சேர்க்கல, ஸோ அதுக்கு பதிலாக தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இப்படி கடைசியாக சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சா போதுங்க. இப்போ 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு முறை இதே போல் குக்கர்லேயே செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும். சாதம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி இது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இப்படி பேக் பண்ணி கொடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரை பண்ண முந்திரி இல்லைனா ஃப்ரை பண்ண பீனட் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இல்லைனா முந்திரி சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா முந்திரி இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.